வணக்கம். தேங்காயும் ஞானிகளும் ஒன்றுதான். அவர்கள் பொதுநிலையானவர்கள், மதம் இனத்தை கடந்து நிற்பவர்கள். இந்த தேங்காய் எல்லா நிலைக்கும் பயன்பாட்டில் இருக்கும். எல்லா நிலையிலையும் கோயிலுக்கும் உடைக்கப்படுகிறது. ஆனால் அது சார்ந்து இருப்பதில்லை. அது தேங்காய் அனைவருக்கும் பொதுநிலையான ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. தேங்காய் தேவைப்படுகிறது, எல்லா நிலையிலையும் தேவைப்படுகிறது. பிறப்பிலிருந்து நல்ல காரியங்களிலிருந்து இறை நிலைக்கு செலுத்துவதிலிருந்து அனைத்துக்குமே தேங்காய் பயன்படுகிறது. அதே போலத்தான் ஞானிகள் ஒரு வட்டத்தில் இருப்பதில்லை, வட்டத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. அவர்கள் இந்த தேங்காயைப் போல மென்மையான ஒரு நிலை உள்ளவர்கள். அந்த தேங்காயினுடைய அந்த வெண்மை போல இவர்களுடைய நிலையும் பொதுநிலை சார்ந்த வெண்மையாக அனைவருக்கும் பயன்பாட்டுக்குரிய நிலையில் இந்த வெட்டவெளியில் பிரம்மத்தை உணர்ந்த ஞானிகள் அவர்களுடைய நிலை உயர்ந்து நிற்கும். ஆனால் யாருக்கும் சாபமிட மாட்டார்கள், ரொம்ப பயங்காட்ட மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த வெட்டவெளி பிரம்ம நிலையை உணர்ந்தவர்கள் சாபமிடுவதில்லை. அது தீயவர்களான அவர்களை கண்டாலும் சிரித்து கொண்டே சொல்வார்கள், உள்ளுக்கே சிரிப்பார்கள். அப்படிப்பட்ட நிலை உள்ளவர்களான ஞான மார்க்கம் ஞானிகள். ஆனால் இப்போ உள்ள நிலையில் இந்த திருவண்ணாமலையில் ஒரு 2 பேரும் இருக்காங்க. மக்களை பயங்காட்டுறாங்க, திசை திருப்புறாங்க, மூட நம்பிக்கை உண்டாக்குறாங்க. நாங்கள் சாதுக்கள், சாபமிட்டால் நீங்கள், அது தவறான வார்த்தை, அதை அடியன் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப ஒரு கோவக்கூடியாக பேசுகிறாங்க மக்களிடம். அதுக்கும் ஒரு 2 கூட்டம் அமாப்படுது. அது அவருங்க ஆட்களாக தான் இருக்கணும். அவர் சார்ந்த புத்தி நிலை உள்ள மனநிலை உள்ள ஆட்கள் தான் ஆமாப்படுவாங்க. ஆனால் இறைநிலையான உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிந்தனை பெற்றவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள் ஆமாப்பட்ட மாட்டாங்க. ஆமான்னு ஆட்ட மாட்டாங்க. அது அவர்களுக்கு அவருடைய மனநிலைக்கு தக்கன ஆட்கள் போடலாம். ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் வேதனை அடைகிறார்கள்.